மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஐயோ சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. மிக மிக முக்கியமான ஒரு நாம் செய்கிறது 6 மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. லக்ஷ்மி குபேரரை நினைத்து நாம் அந்த வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அதனால் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சு விளக்கேற்றி நாம் வழிபாடு பண்ணுறது
பூவினில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியோன் பூஜை புரிகின்ற காதற் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே என்மையால் ஒருவனேதான் இவனுனை இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும். தாவுதீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திரப் பிறை பொன்கண்ணி சற்றுனி திரும்பும் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோதாய் நின் மின்னிடும் விழிகள் காண விளைந்தேனே இன்னுமா தயக்கமம்மா என் இல்லத்தை செல்வ வளமாக்கிய. இப்படி அவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. ஒரு என்ன சொல்றதுன்னே புரியல. இன்னைக்கு வர ஏகாதசி திதி. அதனால இன்னைக்கு ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்யறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு. 6 மணிக்கு மேலே செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்த வந்தேன். என்ன சொன்னாலும் பயங்கர இது வெயில். உங்கள் ஊர்லலாம் வெயிலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாம்பார்? எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு, அப்புறம் வாழைக்காய் பொரியல், ரசம், தண்டு வந்து தயிரில் போட்டு இது ஒரு சிலர் வேக வச்சு போடுறாங்க, நாங்கள் அப்படியே இது பண்ணி போடுறோம். ஓகேங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையலுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி சாயங்காலம் கட்டாயம் நீங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த தர நல்ல தகவல் தான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.